போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அந்த காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம மூவிட பெயர்களான தன்மை, முன்னிலை, படர்க்கை, இது வேற்றுமை உருபுகளான ஐயாவுக்கு இன்னதுக்கண் இது கூட இணையும் பொழுது எப்படி தெரியும், எப்படி புணரும்ன்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி தன்மை, முன்னிலை, படர்க்கை, அடுத்து நம்ம மூவிடங்கள், இதை மூணையும் சேர்த்து இந்த மரியாதை பன்மையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம். ஒரு 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது அந்த சீரீஸ்ல ஒரு 5வது வகுப்பு. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி இந்த மூவிட பெயர்கள், இந்த மூவிட பெயர்களான தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த ஐயாவுக்கும் இன்னதுக்குன்னு கூட எப்படி சேரும், அதுல கொஞ்சம் ரூல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பேசிக் அடிப்படையில் பார்க்கலாம். இது நம்மளுக்கு எந்த வகையில உதவியா இருக்குன்னா, நாளைக்கு ஒரு தொடர் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த தொடர்ல தன்மை இருக்கா, முன்னிலை இருக்கா, படர்க்கை இருக்கான்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா நம்ம அடிப்படை படிச்சிருக்கோம். சரி, அப்படி தன்மையே இருந்தாலும் தன்மை ஒருமை இருக்கா, தன்மை பன்மை இருக்கா, முன்னிலை இருந்தா முன்னிலை ஒருமை இருக்கா, முன்னிலை பன்மை இருக்கா, படர்க்கை இருந்தா படர்க்கை ஒருமை இருக்கா, படர்க்கை பன்மை இருக்கா, இதை கண்டுபிடிச்சிட்டு அப்ப அங்க என்ன சொல் வரணும்ன்றது நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். இப்ப தனதா, தமதா, புரியுதுல்ல உங்களுக்கு? சோ அப்ப அந்த தனதுன்னா என்னது? சோ படர்க்கை ஒருமைக்கு வரணும், தமது எதுக்கு வரணும், படர்க்கை பன்மைக்கு வரணும். சோ இந்த மாதிரி ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கும். சோ பெருசா இதையும் மனப்பாடம் பண்ணாமே அந்த மாதிரி பிழை திருத்தம், இந்த ஒருமை பன்மைக்கெல்லாம் இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப அடிப்படையா இருக்கும். சரி, ஓகே, நம்ம விதிப்படி இந்த கான்செப்ட் நம்ம அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விதிகள் கொடுத்துருப்பாங்கன்னா, இதுக்கு தான், தாம், நாம் முதல் குறுகும், யான், யாம், நீ, நீர், என், எம், நின், நும், ஆம், பிற குவ்வின் அவ்வரும், 4, 6 இரட்டல. சோ இப்படி ஒரு விதி கொடுத்திருப்பாங்க. இது என்ன குழப்பமா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப 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 ஈஸி தான். சோ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் புணர்ச்சி இலக்கண அடிப்படையில உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ ஃபுல்லா கவனிங்க. லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப 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 எளிமையா புரியும். ஓகேவா? சோ நான் சொன்ன மாதிரி பாருங்க, தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூவிட பெயர்களும் வேற்றுமை உருபுகளான ஐயாவுக்கு இன்னது கண், வேற்றுமை உருபுகளான ஐயாவுக்கு இன்னது கண் இணையும் பொழுது மூவிட பெயர்கள் சில மாறுதல்களை அடையும், சில சேஞ்சஸ் நடக்கும். புணரும் போது சேஞ்சஸ் நடக்குது இல்ல? சோ அதுக்கு விதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தான், தாம், தான், தாம், நாம் முதல் குறுகும். எதுனா முதல் குறுகும், இது எல்லாமே இப்ப அந்த விதியைப்படி நம்ம போவோம். உள்ள போய் படிச்சுட்டு வந்து நான் அந்த விதியை உங்களுக்கு புரிய வச்சா ரொம்ப புரியும். சரியா? அப்ப தான், தாம், நாம் முதல் குறுகும், யான், யாம், நீ, நீர், என், எம், நின், நும், ஆம், பிற குவ்வின் அவ்வரும், 4, 6 இரட்டல. இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபார்முலா. இதை வச்சுதான் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். சரி, அந்த 100 பாவுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிடலாம். நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இதை வச்சு நான் சொல்லிடுறேன். கவனிங்களேன். இப்ப தான் என்பதோ, தாம் என்பதோ, நாம் என்பதோ ஒரு வேற்றுமை உருவு கூட சேரும் போது என்ன நடக்கும்னா, தாம் தன்னுன்னு மாறிடும், தாம் தம்முன்னு மாறிடும், நாம் நம்முன் மாறிடும். இதான் முதல் குறுகும். புரியுதா? முதல் எழுத்து குறுகும், நெடில் குறிலா மாறும், குறுகிடும், மாத்திரை அளவு குறையும். 2 மாத்திரையா இருக்குது, 1 மாத்திரை ஆயிடும். அதான் குறையறதுன்னு அர்த்தம். அப்ப தான் எப்படி மாறிடும்? தன். அது எந்த வேற்றுமை உருவு கூட சேர்ந்தாலும் சரி. ஐயாவுக்கும் இன்னது கண். இப்ப தான் பிளஸ் ஐ, தான் பிளஸ் ஆல், தான் பிளஸ் கு, தான் பிளஸ் அது, இது இப்படி எந்த வேற்றுமை கூட நீங்க அந்த தானை சேர்த்தாலும் அந்த தான் எப்படி மாறும்? தன்னுன்னு மாறும். தாம் எப்படி மாறும்? தம்முன்னு மாறும். நாம் எப்படி மாறும்? நம்முன்னு மாறும். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. யான், யாம், நீ, நீர், என், எம், நின்னும். இது எப்படின்னா நம்ம நம்பர் கொடுத்துறோம். இது 1, இது 2, நீ என்பது 3, நீர் என்பது 4. இப்ப யான் என்பது எதுக்கு? எண்ணுக்கு. யாம் எதுக்கு? எம்முக்கு. நீ எதுக்கு? நின்னுக்கு. நீர் எது? நும்முக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்ப யான் என்பது, அப்ப தான் என்பது வேற்றுமை உருவு எப்படி மாறிச்சு? தன்னு மாறிச்சு. ஆனா யான் என்பது வேற்றுமை உருவு எப்படி மாறுது? எண்ணு மாறும். தாம் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது தம்முன்னு மாறிச்சு. இதுவே யாம் என்பது வேற்றுமை உருவு எப்படி மாறும்? எம்முன்னு மாறும். நீ என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது எப்படி மாறும்? நின்னு மாறும். நின், உன் ரெண்டுமே வச்சுக்கலாம். இந்த காலத்துல நம்ம உன் பயன்படுத்துறோம். இப்ப உன்னால் தான் ஒரு வார்த்தை இருக்குல்ல, உன்னால் தான். அப்ப அந்த உன்னால் என்ற வார்த்தை இப்படி உருவாச்சுதான் நம்ம நீங்க பார்க்க போறோம். சரியா? என்னால் தான். அப்ப என்னால் என்ற வார்த்தை இப்படி உருவாச்சு நம்ம பார்க்க போறோம். அப்ப அதோட ஆரிஜின் என்ன, அதை பிரிச்சா எப்படி சரியான பிரித்தறிக்கை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ அதன் அடிப்படையில் ப்ரீவியஸ் இயர்ல இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதை நான் சொல்றேன். சரியா? சோ அப்ப நின்னு தான் ஒண்ணு. அப்ப நீ என்பது எப்படி மாறிடுச்சு? நின்னுன்னு மாறிடுச்சு. அதுதான் இந்த காலத்துல உன். நீர் என்பது எப்படி மாறிடுச்சு? உம்முன்னு மாறிடுச்சு. அதுதான் இந்த காலத்துல சோ அப்ப நின், உன், நும், இது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. அப்ப இதுல இருக்கிறத வச்சு நான் ஒரு சின்ன ஃபார்முலா ஃபார்ம் பண்ணிட்டா என்ன சொல்லியிருக்காங்க? தான் என்பது தன்னு மாறும், தாம் என்பது தம்முன்னு மாறும், நாம் என்பது
நம்முன் மாறும். யான் என்பது என்னும் மாறும். யாம் என்பது எம்முன் மாறும். நீ என்பது நின்னு மாறும். நீர் என்பது நும்முன்னு மாறும். இதுதான் நின். இது கூட என்ன சேர்த்துக்கலாம்? உன். என்ன சேர்த்துக்கலாம்? உன். அடுத்து நும் என்ன சேர்த்துக்கலாம்? உம். இவ்வளவுதான். அப்ப இந்த ரூலை நீங்க மனப்பாடம் பண்ணாம இப்படி புரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிற விஷயத்தான் நாங்க எழுதியிருக்கோம் பாருங்க. நன்னூல்ல இருக்கிற பவனந்தி முனிவர் சொன்ன ரூலே இதுதான். சரி, அதுக்கப்புறம் இருக்க இது என்ன? இது நான் உங்களுக்கு உள்ள புரிய வைக்கிறேன். ரொம்ப 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 ஈஸி. இது நான் புணர்ச்சி உங்களுக்கு சேர்க்கும் போது நான் உங்களுக்கு இது என்னன்னு புரிய வைக்கிறேன். சரியா? பிற குவ்வின் அவ்வரும் 4 6 இரட்டலை. இது என்ன நான் சொல்லித்தரேன். பட் இது புரியுதுல உங்களுக்கு? சோ அப்ப தான் தன் முதல் குறுக்குன்னு சொல்லிட்டாங்க. தாம் தம் நாம் நம். அடுத்து யான் எம் நீ நீர். இந்த 4க்கும் யான்னா என்ன, யாம்னா எம்மு, நீனா நின்னு, நீர்னா நும்மு. சோ நின்னு தான் உண்ணு, நும்மு தான் உம்மு. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை நான் ஒயிட் போர்ட்ல உங்களுக்கு ப்ராப்பரா இது நான் எப்படி பார்க்க போறோம்னு பார்த்தலாம். மொத்தம் 6 டாபிக்கா நம்ம இதை பார்க்கலாம். எப்படி 6 டாபிக்? 3 தானே. தன்மை முன்னிலை படற்கை. தன்மையில ஒருமை, தன்மையில பன்மை. 2 ஆச்சா? முன்னிலையில ஒருமை, முன்னிலையில பன்மை 2. படற்கையில ஒருமை, படற்கையில பன்மை 2. இப்படி 6 வகையில நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, தன்மை ஒருமை பெயர் எது அதை எடுத்துப்பேன். அது வேற்றுமை உறுப்பு இருக்கும்போது எப்படி மாறும்? சரி, மாறிடுச்சு. மாறிட்டு அது வேற்றுமை உறுப்பு கூட எப்படி சேர்ந்து புணர்ந்துச்சு? இப்படிதான் சொல்லி தரப்பேன். அடுத்து தன்மை பன்மை. அடுத்து முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமை உருவு எது? அதாவது முன்னிலை ஒருமை பெயர் எது? அந்த பெயர் வேற்றுமை உறுப்பு சேரும்போது எப்படி மாறும்? மாறுனதுக்கு அப்புறம் வேற்றுமை உருவம் எப்படி சேர்ந்து புணரும்? இப்படிதான் நம்ம கொண்டு போறோம். சோ வகுப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா புரியும். சரி, ஓகே. இந்த ரூலை படிச்சிடலாமா? பாருங்களேன். வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும் பொழுது தான் என்பது தன் என்றும் நம்ம மேல எழுதினதான். தாம் என்பது தம் என்பது தான் என்றும், தாம் என்பது தம் என்றும், நாம் என்பது நம் என்றும் முதல் எழுத்து மாத்திரையில் குறுகும். முதல் எழுத்து மாத்திரையில் குறுகும். அப்ப பாருங்க, தான் என்பது எப்படியா? தம். தாம் எப்படி மாறிடுமா? தம். நாம் எப்படி மாறிடுமா? நம். இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. யான் என்பது என், யாம் என்பது எம். யாம் என்பது எப்படி மாறும்? எம். சோ நீ எப்படி வரும்? நின். கூட என்னன்னா வச்சுக்கீங்க நீங்க? உன். சோ நீர் எப்படி மாறும்? நும். நீங்க கூட என்னன்னா வச்சுங்க? உம். சோ அதுக்கப்புறம் அந்த 2 ரூல் சொன்னல, இது இப்ப படிச்சாலும் ஒண்ணுதான், நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சரி, உள்ள போயிடலாமா? பாருங்க. தன்மை ஒருமை பெயர். நம்ம ஒயிட் போர்ட்ல பார்க்கலாம். மொத்தம் 6 டாபிக். இப்ப பார்க்க போறது என்னது? தன்மை ஒருமை பெயர். தன்மை ஒருமை பெயர். ஒரு நிமிஷம். சரி, இப்ப உங்களுக்கு நம்ம தன்மையினே தனி வகுப்பு நடத்திருக்கோம். இப்ப தன்மை ஒருமை பெயர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரியா? சோ இப்ப தன்மை ஒருமை பெயர் என்னது? யான், நான். இதுதான் தன்மை ஒருமை பெயர். இந்த தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவு எப்படி மாறும் இங்கே சொல்லிடுறேன். சரியா? யான், இது வேற்றுமை உருவு எப்படி மாறும்? என். சோ நான், இதுவும் வேற்றுமை உருவு எப்படிதான் மாறும்? எண்ணு தான் மாறும். சோ உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு தன்மையில பேசிக்ல சொல்லியிருப்பேன். அப்ப யான் என்பதுதான் தன்மை ஒருமை பெயரே. சோ பிற்காலத்துல அதுக்கப்புறம் வந்ததுதான் அது இந்த நான். அப்ப அந்த நன்னூலாரோட புணர்ச்சியில அந்த நானை சொல்லியிருக்க மாட்டாரு. சோ அப்ப நம்மளுக்கு இந்த காலத்துல பயன்படுத்துறதே நான் தானே. அப்ப தன்மை ஒருமை பெயரான யான் என்பதும் நான் என்பதும் வேற்றுமை உருவு எப்படிதான் மாறும்? ரெண்டுமே எண்ணுன்னு தான் மாறும். ரெண்டுமே எப்படிதான் மாறும்? எண்ணுன்னு தான் மாறும். சரி, ஓகே. சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் யான் எடுத்துக்கலாமா? யான். ஓகேவா? யான். யான் பிளஸ் ஐ, யான் பிளஸ் ஆல், யான் பிளஸ் கு, யான் பிளஸ் இன்,
யான் பிளஸ் அது, யான் பிளஸ் கண். பாருங்க, ஐயாளுக்கு இன்னது கண் வேற்றுமை உருவு வந்துருச்சா? சோ அப்ப யான் என்பது தன்மை ஒருமை பெயர் வந்துருச்சா? அப்ப நான் என்ன சொன்னேன், யான் என்ற தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருவு எப்படி மாறும்? எண்ணுன்னு மாறுமா? சோ மாத்தலாமா? அப்ப யான் என்பது எப்படி மாறிடுச்சு? எனக்கு எண்ணுன்னு மாறிடும். எல்லா இடத்துலயுமே யான் என்பது எப்படி மாறிடும்? எண்ணுன்னு மாறும். ஒரு 2-3 நான் உங்களுக்கு கிளியரா எழுதி போட்டு சொல்றேன், மத்தெல்லாம் பிடிஎஃப்லயே பாத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசா வரும். ஆனா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப 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 ஈஸி தான். நான் சிலது எழுதி போட்டு சொல்லிட்டு பிடிஎஃப்ல நடத்தி கொடுத்துட்டு ஃபைனலா நான் ஒரு சிம்பிளா ஷார்ட் ரிவிஷன் மாதிரி எழுதி போறோம், உங்களுக்கு புரியும். சோ அப்ப யான் என்பது வேற்றுமை உருவுல இருக்கும்போது எப்படி மாறுது? எண்ணுன்னு மாறுதா? சோ திரும்ப கூட வேற்றுமை உருவை சேர்த்துக்கலாமா? ஒரு 3-4 எழுதி போடுறேன், தயவு செஞ்சு அதுல புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப்லயே பாத்துக்கலாம். சரியா? இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதா? இதுல என்ன கத்துக்கிட்டோம்? யான் என்பது தன்மை ஒருமை பெயர். அந்த யான் என்ற தன்மை ஒருமை பெயர் ஐயாவுக்கும் இன்னதுக்கு என்ற வேற்றுமை உருவை ஏற்கும் போது அந்த யான் எப்படி மாறுது? எண்ணுன்னு மாறுதா? இப்ப சேர்த்து பார்க்கலாம். புணர்ச்சி விதி. இதுக்கு உங்களுக்கு புணர்ச்சி விதி தெரியணும். நம்ம சேனல்ல 10 பாட்டு பிளேலிஸ்ட்ல புணர்ச்சி விதி நடத்திருக்கோம். அதுவே உங்களுக்கு நிறைய விஷயத்த பேசிக்கு அடிப்படையா இருக்கும். சரி, அப்ப அந்த 10 பாட்டே தான் இப்ப இதுக்கு அடிப்படையா இருக்க போது. சரி, கவனிக்கிறீங்களா? தனி கூறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இந்த விதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விதி. சோ கடந்த வகுப்பில் கூட நான் அந்த விதியை பத்தி சொல்லியிருந்தேன். நான் இப்பயும் அந்த விதியை பத்தி கிளியரா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. கல் பிளஸ் அணை. இப்படி இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் தமிழ்ல சேரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பே. அப்ப நீங்க இல்லு கூட்டலா லான்னு போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்குது? கலனை. நம்ம கலனைனா சொல்றோம், கல்லணைன்னு சொல்றோம்ல. அப்ப இது தப்பு. அப்ப இங்க ஏதோ ஒரு விதி இருக்கு. அப்ப அந்த விதி என்ன? எவ்வளவு அடிப்படையான விதி, எவ்வளவு ஈஸியான விதின்னு பாருங்களேன். எங்கெல்லாம் நிலைமொழி 2 எழுத்து இருக்கோ, இருக்கா? 2 எழுத்து இருக்கு. 2 எழுத்து இருந்தா மட்டும் பத்தாது. முதல் எழுத்து குறில் எழுத்தா இருந்து, இரண்டாம் எழுத்து ஒற்று எழுத்தா இருந்து, இருக்கா? முதல் எழுத்து குறில் எழுத்தா கா குறில், இரண்டாம் எழுத்து ஒற்று எழுத்தா ஒற்று எழுத்து, இதுவும் பத்தாது. இதுவும் இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா, இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தா, நிலைமொழி 2 எழுத்து இருந்து ஒரு குறில் எழுத்து ஒரு ஒற்று எழுத்து இருக்கணும், வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்து இருக்கணும். இப்படி இருந்தா அந்த நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற ஒற்று இரட்டும். இதுதான் தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும்ன்ற விதி. அப்ப இன்னொரு இல்லு போட்டுக்கலாமா? இல்லு கூட்டலாம் லா. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? கல்லணை. இப்ப புரியுதா? கல்லணை எப்படி கிடைச்சிருச்சு? இது பாருங்க, பல் பிளஸ் அழகு. இதுவும் அதே ஸ்ட்ரக்சரா? தனி குறிலா ஒற்றா உயிரெழுத்தா? ஏன் இந்த உயிரெழுத்து முக்கியம் தெரியுதா? ஏன்னா இது இன்னொரு ஒற்று இரட்டிடும். இரட்டினதுக்கு அப்புறம் இந்த மெய் இந்த உயிர் கூட சேர்ந்தாதான் எனக்கு உயிர் எழுத்தா ஃபார்ம் ஆகும். அதனால வறுமொழியின் முதல்ல உயிரெழுத்து இருக்க வேண்டியது கட்டாயம். சில பேர் நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு குறியில ஒரு ஒற்று இருந்தாலே என்ன நினைச்சுக்கிறாங்க? ஒற்று இரட்டுன்னு நினைக்கிறாங்க. அது ஓகே, பட் வறுமொழியின் முதல்ல உயிரெழுத்து கம்பல்சரியா இருக்கணும். சோ அப்ப இன்னொரு இல்லு போட்டுக்கலாமா? சோ அழகு. சோ இல்லு போட்டலாம் லா. சோ பல்லழகு கிடைக்குதா? சோ இவ்வளவுதான். இப்ப இந்த விதியை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப வாங்க போலாம். ஒரு 3-4 நம்ம விதி அடிப்படையில் சால்வ் பண்ண கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க என்ன ஃபார்மட் இருக்கு உங்களுக்கு தெரியுதா? தனி குறில் முன் ஒற்றா உயிரெழுத்தா? அப்ப நிலைமொழி 2 எழுத்து இருந்து ஒரு தனி குறில் ஒரு ஒற்று இருந்து வறுமொழி முதல் உயிரெழுத்து இருந்தா இன்னொரு ஒற்று போமா? அப்ப எண் இன்னொரு இன்னும் போதா? ஐயா இன்னும் கூட்டலை நையா. அப்ப என்னை விட்டு விடுங்கள். நார்மலான வார்த்தை, என்னை விட்டு விடுங்கள். அப்ப எண்ணெய் என்பது தன்மை ஒருமையா? அப்ப தன்மை ஒருமையில ஒரு தொடர் ஃபார்ம் பண்ணும் போது அங்க எண்ணெய்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். எண்ணெய் என்ன குறிக்குது? நான் ஒருத்தவன் தான், என்ன குறிக்குது? அப்ப நீங்க அதெல்லாம் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப என் பிளஸ் எப்படி மாறும்? எண்ணெய். அடுத்து என் பிளஸ் ஆல் சேம் அதே தானே பாருங்க. நிலைமொழி 2 எழுத்தா, ஒரு தனி குறில் ஒற்றா, வறுமொழி முதல்ல உயிர் எழுத்தா? அப்ப தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா? சோ இன்னொரு இன்னும் போட்டுக்கலாமா? சோ ஆலா இன்னும் கூட்டலாம் நாவா. அப்ப என்ன வரும்? என்னால். என்னால் முடியாது. அப்ப தன்மை தானே, தன்மையில ஒரு வார்த்தை தான். அப்ப என்னால் என்பது தன்மையில பயன்படுத்துற ஒரு வார்த்தை. அப்ப என்னால். சோ அடுத்தது போயிடலாமா? இங்கதான் மெயின் கான்செப்டே இருக்கு, கவனிங்க நல்லா. இப்ப
மேல ரெண்டு பார்த்ததுக்கு இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா இங்க நிலைமொழி ஓகே, தனிக்குறில் ஒற்று, ஆனா வருமொழி முதல்ல உயிரெழுத்து இல்ல. வருமொழி முதல்ல என்ன இல்ல? உயிரெழுத்து இல்ல. உயிரெழுத்து இருந்தாதானே இரட்டும். சரி, இப்ப இரட்டவே இல்ல, அப்ப அப்படியே சேர்த்தா n பிளஸ் q எப்படி வரும்? என்குன்னு வரும். தப்பு தானே? அப்ப என்குன்ற வார்த்தை நம்ம எங்க பயன்படுத்திருக்கோம்? பயன்படுத்தல. மூணு சுழின்னு போட்டா என்குன்னா அது கரடி. சோ இப்ப இந்த வார்த்தையே தப்பு. இந்த இடத்துலதான் நம்மளோட தமிழ் புலவர்கள் விதி சொல்றாங்க. சரியா? பிற கூவின் அவ்வரும். இப்ப அந்த இடத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன். இந்த இடம் இப்ப திரும்ப வாங்க, அந்த இடத்துல இருக்குல்ல, பார்க்கலாம். அப்படியே கவனிங்க, உங்களுக்கு நச்சுன்னு புரியும். இந்த இடம் கவனிங்களேன். பிற கூவின் அவ்வரும். இப்ப புரியுதா உங்களுக்கு? கூவின்னா என்னது? அப்படி இங்க ஃபார்ம் பண்ணிடலாமா? n பிளஸ் கூவா. எப்ப வந்து கூ வருதோ அப்ப ஆ வரும். இதான் இடம். இதான் இதோட விளக்கம். எப்பெல்லாம் கூ என்ற வேற்றுமை உருவு வருதோ, எப்பெல்லாம் கூ என்ற வேற்றுமை உருவு மூவிட சொற்கள் கூட சேரப்பொழுதோ, அது மூவிடத்துல தன்மையா இருக்கலாம், முன்னிலையா இருக்கலாம், படற்கையா இருக்கலாம், தன்மை உரிமை, தன்மை பன்மை, முன்னிலை உரிமை, முன்னிலை பன்மை, படற்கை உரிமை, படற்கை பன்மை, எதாவனா இருக்கலாம். இதுங்க கூட கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவு சேர்றப்ப இடையில ஆ என்ற சாரியை வரும். சாரியைனா நான் கூட சொல்லியிருக்கேன். சோ இந்த பகுதி, விகுதி, இடைநிலை இதெல்லாம் சார்ந்து வர்றது சாரியை. ஒரு அசைச்சொல், அது ஒரு இடைச்சொல். சரியா? அது பொருளற்றது. அப்ப எப்பெல்லாம் கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவு வருதோ அப்ப என்ன வரும்? ஆ என்ற சாரியை வரும். ஆ என்ற சாரியை வரும். பாவம் சேர்க்கலாமா? இப்ப பாருங்க, இங்கே பார்த்தலாம். ஆ என்ற சாரியை வந்துருச்சா? இப்ப சார் டவுட் வரும், சார் அப்ப தனி குறிமுன் ஒற்று உயிர் இரட்டும் தானே? இரட்டும் தானே? அப்ப உயிர் எழுத்து இருக்கு, அப்ப இன்னொரு இன்னு போட்டுடலாம். இன்னொரு இன்னு போட்டா நான் என்ன, ஆல்ரெடி என்ன இருக்கு? கூ. அப்ப என்னக்கு தப்பு தானே? என்ன கூன்றது வராது தானே? தப்பு தானே? அப்ப அடுத்து 4 6 இரட்டலை. 4 6 இரட்டலை. சோ இரட்டலைனா என்னன்னா ஒண்ணுமே இல்ல. சோ இரட்டிக்காது. சோ தனி குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இங்க என்ன ரூல் சொல்றாங்கன்னா, 4ஆம் வேற்றுமை உருவும் 6ஆம் வேற்றுமை உருவும் வரும்பொழுது அந்த ஒற்று இரட்டாது. ஒற்று என்ன பண்ணாது? இரட்டாது. இப்ப புரியுதா அந்த மொத்த செயலோட விளக்கம் என்னன்னு? அப்ப பிற கூவின் அவ்வரும். கூ வந்தா ஆ வரும். அதே மாதிரி ஆ வந்துருச்சு. இப்ப இங்க உயிரெழுத்து வந்துருச்சு. 4 6லயும் ஒற்று இரட்டாதுன்றாங்க. அப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒற்று இரட்டாது. சோ n பிளஸ் ஆ தான். n பிளஸ் ஆ சேர்த்தலாமா? எனன்னு கிடைச்சிருச்சா? சோ அப்ப n பிளஸ் ஆ எனக்கு எனன்னு கிடைச்சிருச்சு. என பிளஸ் கூ எனக்கு. இப்ப புரியுதா? எனக்குன்ற வார்த்தை எப்படி கிரியேட் ஆகுதுன்னு? சோ அப்ப எனக்கு, சோ இப்ப எனக்கு வேண்டும் நம்ம பயன்படுத்துறோம்ல. சரி, ஓகே, இது இன்னும் கிளியரா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். சோ இந்த இடத்துல திரும்ப கவனிச்சீங்க. பிற கூவின் அவ்வரும் 4 6 இரட்டலை. நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா அதை சால்வ் பண்ணி காட்டுறேன். பாக்குறீங்களா? இப்பதானே பார்த்தோம். சரி, கூ வந்தா ஆ வருமா? n பிளஸ் ஆ பிளஸ் கூவா? இப்ப இங்கேயும் பாருங்களேன். சோ தனிக்குறில் ஒற்று இருந்துச்சு, இரட்டுச்சு இல்ல? சோ தனிக்குறில் ஒற்று இருந்து உயிரெழுத்து இருந்தா இரட்டுச்சு. இங்கேயும் தனிக்குறில் ஒற்று இருக்கு, ஆனா உயிரெழுத்து இருந்தா இரட்டாது. என்ன ரீசன்? என்ன சொல்லிட்டாங்க? 4 6 இரட்டலை. 4ஆம் வேற்றுமை உறுப்பு சம்பந்தப்பட்ட இடத்துலயும் 6ஆம் வேற்றுமை உறுப்பு சம்பந்தப்பட்ட இடத்துலயும் இரட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இரட்டாது. நான் அப்படியே சேர்த்துறேன். என பிளஸ் கூன்னு வந்துருதா? இப்ப இந்த என பிளஸ் கூ எனக்கு அது ஒரு விதி இருக்கு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மன்னி. அதுதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். இதுவும் நான் உங்களுக்கு புணர்ச்சியில 10 பாடல் நடத்திருக்கேன். பார்த்து உங்களுக்கு சூப்பரா புரியும். சோ இப்ப நாவா இன்னும் கூட்டலாவா? எனக்கு நிலைமொழியோட இறுதியில ஒரு உயிரெழுத்து இருந்தாலும் வல்லினத்தை மிக முடியும். இப்ப இங்கே ஒரு மெய் எழுத்து இருந்தா இன்னொரு மெய் எழுத்துனால போட முடியாது தானே? இப்ப இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கனால இன்னொரு மெய் எழுத்துனால போட முடியும்ல. சோ அந்த ஸ்ட்ரக்சர் தான். அப்ப இயல்பாவோ விதியாலையோ நிலைமொழி இறுதியில எனக்கு உயிரெழுத்து வந்துருச்சு. வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மெழுத்து இருக்கு. வல்லின உயிர்மெழுத்து இருந்தா வல்லின மிகும் தானே? கா வரிசை தான் இக்கு வரும். சா வரிசை தான் இச்சு வரும். தா வரிசை தான் இத்து வரும். பா வரிசை தான் இப்பு வரும். இப்ப இங்க கா வரிசை அப்ப இக்கு தானே வரும். அப்ப என பிளஸ் கு எனக்கு. அப்ப இந்த எனக்குன்ற வார்த்தை ஃபார்ம் ஆகுறதுக்கு எவ்வளவு அடிப்படை நம்மளுக்கு தேவை பாருங்க. சரியா? சோ டெரிவேஷன் பண்ணிட்டு போயிடலாமா?
அப்ப கு வந்தா ஆ வரும்னு சொன்னேன். அப்ப என் பிளஸ் கு என் பிளஸ் ஆ பிளஸ் குன்னு வந்துச்சு. கு வந்தா ஒற்று இரட்டாதுன்னு சொன்னேன். அப்ப இரட்டை ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அங்க இரட்டாம அப்படியே சேர்ந்து எனன்னு வந்துச்சு. என பிளஸ் கு இயல்பீறு விதியீறு விதி அடிப்படையில எனக்குன்னு மாறிடுச்சு. அப்ப என் பிளஸ் கு என்னன்னு வரும்? எனக்கு. அவ்வளவுதான். அடுத்து பார்க்கலாமா? என் பிளஸ் இன் சேம் இதேதான். தனி குறில் ஒற்று உயிர் வரும் இரட்டுமா? இன்னொரு இன்னும் போட்டுக்கலாமா? இன்னும் கூட்டல இன்னியா, அப்ப என்ன வரும்? எண்ணின். இப்ப என்னை என்னால் எனக்கு எண்ணின் எனது. அப்ப இது என்னது கிடையாது, எனது எப்படி வருதுன்னு தெரியுதா? திரும்ப அப்படியே கான்செப்ட் பாருங்களேன். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒருத்தன் அடிப்படை புரிஞ்சு படிக்கிறாங்க, அவங்களுக்கு தனி குறில் முன் ஒற்று உயிர் வரும் இரட்டும் தெரியுது. அப்ப இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல, இங்கேயும் குறில் குறில் ஒற்று ஒற்று உயிர் எழுத்து. ஆனா இங்க இரட்டுச்சு, இங்க ஏன் இரட்டலன்னு ஒரு டவுட் வருது இல்ல? பாருங்க. சரி, நம்ம இப்படி எடுத்துக்கலாம். தனி குறில் ஒற்று உயிர் வந்தா இரட்டுமா? இன்னொரு இன்னும் போட்டுக்கலாம். அது சேர்த்தா என்ன கிடைக்கும் எனக்கு? என்னது. அப்ப என் பிளஸ் அது என்னதுன்னு கொடுத்தா சரியா தப்பா? தப்பு. ஏன்னா விதியில் என்ன சொல்லிருக்காங்க? 4 6 இரட்டல. இரட்டலன்னா அது இரட்டாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப இங்க என்ன பண்ணாது? இரட்டாது. இன்னும் கூட்டலாம் அது நாதான். அப்ப எனது. சரியா? அப்ப என் பிளஸ் அது அப்படியே சேர்த்தணும். எனது. எனது. அப்ப தன்மை ஒருமையில எனது வரணுமா எமது வரணுமா? எனது வரணும். எமது போட்டா தப்பு. தன்மை பன்மைக்கு எமது வரணும். அதனால ஒருமை பன்மைக்கு எவ்வளவு டஃபா கேட்டாலும் இந்த அடிப்படையெல்லாம் புரிஞ்சா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப எனதுன்ற வார்த்தை எப்படி உருவாது தெரியுதா? என் பிளஸ் கன் என் கண், அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரியா? என் கண், அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். இதே போல இன்னும் 2 3 நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிட்டு பிடிஎஃப்ல போய் நான் உங்களுக்கு சொல்லி, ஏன்னா பிடிஎஃப்ல பார்த்தாலே உங்களுக்கு புரியும். புரியுதா இது? அப்ப யான் என்ற தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபுகளை ஏற்கும் பொழுது என்னன்னு தெரியுது. அப்ப அந்த எண் என்பது ஐயாவுக்கு இன்னதுக்கு சேர்ந்து எப்படி மாறுது? என்னை, என்னால், எனக்கு, எண்ணின், எனது, எண்கண். இதுல மெயின் கான்செப்ட் எது? 4 6. 4லயும் 6லயும் ஒற்று இரட்டாது. அது ஓகே. 4ல என்ன வரும்? ஆ வரும். பிற குவின் அவ்வரும் பார்த்தோம்ல. அடுத்து 4 6 இரட்டால பார்த்தோம்ல. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அடுத்து போயிடலாமா? சரி, ஓகே. இப்ப யான் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? நான் பார்க்க போறோம். இங்கே எதையும் சொல்லிட்டா கவனிங்க, ஏன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். திரும்ப நம்ம எழுதிட்டு இருக்க தேவையில்லை. நான் அவ்வளவுதான். அப்ப நான் என்ற தன்மை ஒருமை பெயர், நான் என்ற தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருமை எப்படி மாறும்? என்னன்னு மாறும். நான் தான் சொன்னேனே, யான் என்பதும் பாருங்க, மேல பாருங்க, யான் என்பதும் என்னன்னு தான் மாறும், நான் என்பது என்னன்னு தான் மாறும். இதுக்கு முன்னாடி நாங்க யான் வச்சிருந்தேன், யானும் என்னன்னு மாறுச்சு. இப்ப நானும் எப்படிதான் மாறுது? என்னன்னு தான் மாறுது. இப்போ நாளைக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, இப்படி கேக்குறாங்க, எனது நான் பிளஸ் அது. சரியா தப்பானா? சரி. இதோட ஆரிஜின் எங்க இருக்கு? நான் பிளஸ் அதுவா, அடுத்த ஸ்டேஜ் என் பிளஸ் அதுவா, அடுத்த ஸ்டேஜ் எனதுவா. அப்ப எனது என்பது நான் பிளஸ் அதுன்னு கொடுத்தா உங்களுக்கு சரின்னு தெரியணும். அப்ப நான் என்ற தன்மை உரிமை பெயர் அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும் பொழுது என்னன்னு மாறுது. அப்ப என் பிளஸ் அது எனதுன்னு மாறுதுன்னு தெரியணும். அப்ப இப்படி எல்லாம் வச்சுட்டு சரியான இணை எத்தனை, தவறான இணை எத்தனை வச்சா நம்ம மாட்டிப்போம். அப்ப பாருங்க, இந்த புரிதல் ரொம்ப 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 முக்கியமானது. தன்மை ஒருமை முடிஞ்சிருச்சு, தன்மை பன்மை போயிடலாமா? டவுட் இல்ல. அப்ப யான் என்பதும் நான் என்பதும் வேற்றுமை உரிமை எப்படி மாறும்? என்னன்னு மாறும். அடுத்து தன்மை பன்மை பெயர் போயிடலாம். ரெண்டு தன்மை பன்மை பெயர். சரி, தன்மை பன்மை என்னென்னவா இருக்கு? யாம், நாம், யாங்கள், நாங்கள், இதெல்லாம் தன்மை பன்மை பெயர். இதுக்கெல்லாம் வேற்றுமை உருபு எப்படி மாறும்னு பார்க்கலாமா? யாம் என்பது வேற்றுமை உருபு இருக்கும்போது எம்முன்னு மாறும்.
நாம் என்பது வேற்றுமை உருபு இருக்கும்போது நம்முன் மாறும். யாங்கள் என்பது வேற்றுமை உருபு இருக்கும்போது எங்கள்னு மாறும். சோ நாங்கள் என்பதும் வேற்றுமை உருபு இருக்கும்போது எங்கள் தான் மாறும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப இதை வச்சு நம்ம அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒன்னு சால்வ் பண்ணி காட்டா. சோ இப்ப யாம் என்பது எப்படி மாறும்? எம். நாம் என்பது எப்படி மாறும்? நம். யாங்கள் நாங்கள் ரெண்டுமே என்னது? எங்கள்னு மாறும். சோ ஃபர்ஸ்ட் யாம் எடுத்துக்கலாமா? கவனி. ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போறது யாம். ஒரு நாள் மட்டும் எழுதி போறோம், அதுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப்ல பாத்துக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும்ல, கவனிச்சிங்க. ஐயாளுக்கு இன்னது கண். இப்ப பாருங்க, யாம் என்பது எப்படி மாறிடும்? எம்னு மாறிடுமா? இது கூட வேற்றுமை உறுப்பு சேர்த்துடலாமா? சரி, இது எப்படி மாறும் பார்க்கலாமா? எம் பிளஸ் ஐ எம்ஐ. இப்ப நம்மளுக்கு வந்து புணர்ச்சி திரும்ப சொல்லணும் அவசியம் இல்ல. தனி குறிமின் ஒற்று உயிரோடு இரட்டுமா, இன்னொரு இம்முப்பை ஐ கூட சேர்ந்து எம்ஐன்னு வந்துருமா? சோ எம் பிளஸ் ஆல் எம்மால். எம்மால் முடிந்தது நான் நாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப எம்மால் முடிந்தது. அப்ப எம்மால் என்பது தன்மை பன்மைக்கு வரணும், என்னால் என்பது தன்மை ஒருமைக்கு வரணும். சரியா? மரியாதை பெண்மை சொல்லி கொடுத்தல. அப்ப உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தவர் அவரு தன்மை ஒருமையா இருந்தாலும் அவருக்கு எம்மால் தான் பயன்படுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல மரியாதை பன்மை வரும். சரியா? எம்மால் முடியும். ஒரு அரசர் சொல்றாரு, அரசர் இப்போர்க்களத்தை வெல்வது எம்மால் முடியும் என்று தெரிவித்தார். இப்ப இது கரெக்ட். ஏன்னா அரசர் அங்க மரியாதை பன்மையில் அப்ப எம்மால் தானே வரணும். அரசர் இப்போரை வெல்வது என்னால் முடியும் சொன்னா தப்பு. அப்ப பாருங்க, இதை வச்சு கான்செப்ட் ஓரியன்டா நான் உங்களுக்கு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? அரசர் இப்போரில் வெல்வது என்னால் முடியும் என்று தெரிவித்தார்னா தப்பு. ஏன் தப்பு? அரசர் அப்ப அவங்களுக்கு மரியாதை பன்மை கொடுக்கணும்ல, அப்ப எம்மால் பயன்படுத்தணும், என்னால் பயன்படுத்த கூடாது. அப்ப அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு. சோ பாத்துக்கோங்க. அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் அரசர். சோ அப்ப அவரை பத்தி சொல்லும் போது அவர் ஒரு மரியாதை. சோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்த வேண்டியதான். சரி, யாம் பிளஸ் கு இந்த இடம் தானே முக்கியமானது. சோ கு வந்து ஆ சேருமா? சோ எம் பிளஸ் ஆ பிளஸ் கு. சோ இங்க வந்து இரட்டாதா? ஏன்னா 4 6 இரட்டலவா? சோ எம பிளஸ் கு எமக்கு அப்படி சேர்த்துட்டா எமக்கு. இந்த இடம் முக்கியம். அடுத்து எம்மின் தனி குறிநோற்று உயிர்வரி இரட்டும் ரொம்ப ஈஸி. எம்மின் சொல்றது பாருங்க, எம் பிளஸ் அது எமது. இந்த இடம் முக்கியம். அது என்பதும் கு என்பதும் வரும்போது மட்டும் இரட்டாதா? சோ எம் பிளஸ் அது எமது. சரியா? அடுத்து எம் பிளஸ் கண் எங்கன். எம் பிளஸ் கண் எங்கன்னு வரும். என்ன விதி? வன்மைக்கு இனமா திரிபவம் ஆகும். மகரையீற்று புணர்ச்சி மவ்வீறு ஒற்றைந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவம் ஆகும்னு ஒரு விதி இருக்கு. கவனிங்களேன். இப்ப இங்க இம் இருக்கா, இங்க கா இருக்கா, காக்குள்ள இக்கு, இக்கோடைய எழுத்து இங்கு. சரியா? அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இம்மு இந்த வன்மைக்கு, வன்மைனா என்னது? வல்லின இக்கு, வன்மைக்கு இனமா திரிபவம் ஆகும். அந்த வன்மைக்கு இனமான மெல்லின மெய்யா இம்மு திரிஞ்சிடும். அதுதான் வன்மைக்கு இனமா திரிபவம் ஆகும். அப்ப இம்மு இங்க திரிஞ்சு எங்கன்னு வரும். சோ இவ்வளவுதான் விஷயம். சோ இதே போலதான் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். சரியா? சோ அடுத்து வந்து இது பார்க்கலாமா? நாம் பார்ப்போம். நாம். சோ யாம் பார்த்துட்டோம். இப்ப நாம். இந்த இதை மட்டும் பார்த்தலாம். அதாவது தன்மையை மட்டும் நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணிடலாம். முன்னிலை படத்துக்கு பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு இதுல ஓரளவு புரிஞ்சிடும். அதுக்குதான் ஐயாவுக்கு இன்னது கண். நான் லாஸ்டா உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துறேன். சோ இப்ப மெயின் கான்செப்ட் என்னது? நாம் என்பது வேற்றுமை உருபு எப்படி மாறும்? நம்முன்னு மாறுமா? தான் தாம் நாம் முதல் குறுகும் சொன்னா அப்ப நம். அப்ப யாம் என்னது? எம். இது என்னது? நம். டிஃபரண்ட் புரியுதா? ரொம்ப 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 முக்கியமானது.
யாம் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது எம்முன் மாறும். நாம் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது நம்முன் மாறும். எம் நம் பாத்துங்க. ஆனா யான் நான் ரெண்டுமே எண்ணுதான். ஒருமையில யான் நான் ரெண்டுமே என்னது எண்ணுதான். ஆனா இங்க யாம் என்பது எம், நாம் என்பது நம்ம. எல்லாத்துலயும் என்னது நம். ஐயாவுக்கும் இன்னது கண். எப்படி வரும்? நம்மை அப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. நம்மால் என்ன வரும்? ஆ வருமா? நம் பிளஸ் ஆ பிளஸ் கு என்ன வரும்? நமக்கு. சோ நம்மின், நமது, நங்கன். இவ்வளவுதான் விஷயம். எந்த டவுட் இருக்கா? அப்ப நாம் என்பது வேற்று உருவு எப்படி மாறும்? நம்முன் மாறும். நீங்க கவனிக்க வேண்டியது 4 6. சோ அப்ப 4க்கு ஆ வரும், இரட்டாது. சோ அதுவுக்கும் இரட்டாது. இதுதான் இதுல இருக்கிற யூனிக்கான விஷயம். சோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பார்க்கணும்? யாங்கள் நாங்கள் ரெண்டுமே எங்கள் தான் மாறும். யாங்கள் பார்க்கலாமா? இது மட்டும் கொஞ்சம் பார்த்துரும். ஏன்னா இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதுக்கு தான் ஏன்னா இதுல வந்து 4ஆம் வேற்றுமையில ஒரு சின்ன டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அது ஈஸி தான். இயல்பாவே உங்க உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அதை உங்களால எளிமையா புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்ப யாங்கள் வேற்றுமை உருபை சேர்த்தலாம். ஐயாளுக்கு இன்னது கண். சரி, இப்ப யாங்கள் என்பது எப்படி வரும்? வேற்றுமை உருபை இருப்பது எங்கள். சரி, இப்ப இது கூட வேற்றுமை உருபை சேர்த்தலாமா? நான் சொன்ன மாதிரி கூல ஒரு சேஞ்ச் நடக்கும். அதுக்காக தான் நான் இதை எழுதி போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம பிடிஎஃப்லயே பார்த்தலாம். கவனிக்கிறீங்களா? சரி, எங்கள் பிளஸ் ஐ, எங்களை இந்த இடத்துல ஒற்று இரட்டாது. ஏன்னா தனி குறில் ஒற்று தானே உயிர்வரின் இரட்டும். இப்ப தனி குறில் பல குறில் இருக்குல்ல, சரியா? சோ குறில் இருக்கு, இங்க ஒரு குறில் இருக்கு, ஒற்று எழுத்து இருக்குல்ல. இந்த இடத்துல இரட்டாது. அப்படியே சேர்த்துடலாம். இல்லு பிளஸ் ஐ லை, எங்களை. புரியுதா உங்களுக்கு? எங்கள் பிளஸ் ஐ எங்களை. அடுத்தது பாருங்க, எங்கள் பிளஸ் ஆல் எங்களால் முடியும். அப்ப எங்களால் முடியும்னு ஒருத்தன் சொல்றான், அது தன்மைதான். ஆனா தன்மை ஒருமையா, தன்மை பன்மையா? தன்மை பன்மை. ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் டீம் இருக்கு, அப்ப சொல்றான் எங்களால ஜெயிக்க முடியும். அப்ப எங்களால ஜெயிக்க முடியும், அவன் மட்டும் ஜெயிக்கல, அவன் டீமா சேர்ந்து ஜெயிக்க முடியும்னு சொல்றான். அப்ப தன்மை பன்மை தானே அது, சரியா? இப்ப எங்களால் இங்கேயும் ஒற்று இரட்டாது, டைரக்டா சேர்ந்துரும். இதுதான் இங்க தான் முக்கியமானது. இப்ப நான் என்ன சொன்னேன்? 4ஆம் வேற்றுமை இருந்தா ஆ வரும், ஆ வரும்னு சொன்னா இந்த இடத்துல ஆ வராது. சோ எங்கள் பிளஸ் கு, எங்களுக்கு நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. சார் நீங்க ஆ வராதா, பூ வந்தாலே ஆ வரும் தானே விதியில இருக்கு. கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி சொல்ல ஆ வராது. அப்ப என்ன வரும்னா வரும். எங்கள் பிளஸ் பிளஸ் கு. அப்ப ஆ வரும், சில சொல்ல வரும். நீங்க நான் வச்சுக்கலாம். அந்த இல்லுல முடியிற சொல்லு இருந்தா வரும், நான் வச்சுங்க. இல்லுல முடியிற சொல்லு வந்தா என்ன வரும்? வரும். எப்படி சேர்த்து பாருங்க, இல்லு கூட்டல் லூவா, இல்ல கூட்டல் உள்ளுவா, எங்களும் பிளஸ் 3 வந்துடா. அடுத்து எங்களுக்கு எவ்வளவு எளிமை பாருங்க, சரியா? இப்பதான் சொன்னேன், மவ்வீறு ஒற்றெழுது உயிரீறு ஒப்பவும்னு ஒரு விதி இருக்குன்னு சொன்னா, சோ அப்ப இம்மு போயிடும், சரியா? அடுத்து என்ன சொன்னேன்? இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கசதப மிகுன்னு சொன்னா சொல்லுவா, இல்லு கூட்டல் லூவா. சோ இந்த கா வரிசை இருக்கா, அப்ப இக்கு போட்டுக்கலாமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு. அப்ப எங்களுக்குன்ற வார்த்தை எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. எங்கள் பிளஸ் பிளஸ் கு, எங்கள் பிளஸ் எங்கள் பிளஸ் எங்களும்
எங்களும் பிளஸ் கு. நான் சொன்ன மாதிரி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்போம், அந்த இம்மும் போயிடும். அடுத்து எங்களும் பிளஸ் கு எங்களுக்குன்னு வரும். எங்களுக்கு, அப்ப அந்த எங்களுக்குன்ற வார்த்தை ப்ராப்பரா வர்ற மெத்தட் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சோ அப்ப எங்கள்னு வந்தா அந்த இல்லுல முடிஞ்சா உம்மு, அவ்வளவுதான் நீங்க நான் வச்சுக்கலாம். சோ இல்லுல முடிஞ்சா என்ன வரும்? உம்மு வரும். அடுத்து எங்கள் பிளஸ் இன் பார்க்கலாமா? இல்லு கூட்டலி லி, எங்களின், புரியுதா? எங்களின் தந்தைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எங்களின் தந்தைன்னு அது ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க எங்களின் தந்தைன்னு. சோ எங்களது, எங்களது இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா இரட்ட வாய்ப்பே இல்லை. இல்லு கூட்டலாம் எங்களது. சோ எங்கள் கண் இங்க அப்படியே வந்துடும், எங்கள் கண். அப்ப இதையா நான் எழுதி போட்டேன்னா இதுல ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு புரியும் தான் நான் எழுதி போட்டேன். சோ இந்த இடத்த மட்டும் கவனிச்சுங்க. எங்கள் அந்த இல்லல முடிஞ்சா 4ஆம் வேற்றுமை உருவு வந்தாலும் ஆ வராம உம்மு வரும். இவ்வளவுதான். ஒரு விஷயத்தை மட்டும் கத்துக்கிட்டீங்க. அடுத்து தனி குறின்னு ஒற்று உயிர் இரட்டும் ஓகே தான், பட் இந்த தனி குறிலே இல்லை, அதனால அந்த ஒற்று கூட டைரக்டா சேர்த்துடலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா யாங்கள். அடுத்தது நாங்களுக்கும் எங்கள் தான். பாருங்க, யாங்களுக்கும் எங்கள் தான், நாங்களுக்கும் எங்கள் தான். அப்படி நாங்கள் இங்கே மாத்திடலாமா? ஒண்ணும் இல்லை. இந்த யாங்கள் இருக்கிற நீங்க நாங்கள் போட்டாலும் இங்க எந்த சேஞ்சுமே இல்லை, ஏன்னா நாங்கள் என்பதும் எங்கள் தான் மாறும். அப்ப நம்ம தன்மையை கிளியரா முடிச்சிட்டோம். சோ அப்படியே பிடிஎஃப்ல பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் செட் ஆயிடுச்சுன்னா அப்படியே முன்னிலை படத்தை பிடிஎஃப் கண்டினியூ பண்ணிடலாமா? ஏன்னா இதுதான் திரும்ப 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 எழுதி போற மாதிரி இருக்கும். சரி, வேணா முன்னிலை ஒருமை என்ன, முன்னிலை பன்மை என்ன, அது எப்படி மாறும் வேணா சொல்லிடுறேன். 1, 2 முடிச்சிட்டோம். என்னென்ன முடிச்சிருக்கோம்? தன்மை ஒருமை, தன்மை பன்மை. இப்ப 3 பாகம். முன்னிலை ஒருமை, முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமை எது? நீ. இந்த நீ என்பது வேற்றுமை வரும்போது நின்னு மாறும், புன்னு மாறும். அடுத்து 4 முன்னிலை பன்மை. நான் லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணா அப்ப அவ்வளவு ஈஸியா இருக்கும், கவனிச்சிங்க. முன்னிலை பன்மை நீர், நீங்கள். சரியா? சோ இப்ப நீர் என்பது பாத்தீங்கன்னா நும் உம். சோ நீங்கள் பாத்தீங்கன்னா உங்கள், இப்படி மாறும். இப்ப மாத்திட்டா இதெல்லாம் வேற்றுமை உருவு சேரும். உன் பிளஸ் ஐ உன்னை, உன் பிளஸ் ஆல் உன்னால், உன் பிளஸ் கு உனக்கு, உன் பிளஸ் அது உனது, உன் பிளஸ் இன் உன்னின், உன் பிளஸ் கண் உன்கண், இப்படிதான் வரும். இது அப்படியே பிடிஎஃப்ல பார்த்தலாமா? சோ கவனிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதை பார்த்துடலாம், தன்மையை பார்த்துட்டே போலாம். சோ ஒரு விஷயம் பண்ண கவனிங்க. தன்மை ஒருமை பெயர்கள் யான் நான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். யான் நான் ஆகிய இரண்டும் வேற்றுமை உருவு இருக்கும் பொழுது என் என தெரியும். பாருங்க, ரெண்டுமே யான் என்பது என்னன்னா மாறும், நான் என்பதும் என்னன்னா மாறும். சோ அதுக்கான புணர்ச்சி கொடுத்திருக்கேன் பாருங்களேன். சோ இதான் நம்ம பார்த்தோம். யான் பிளஸ் என்னை, யான் பிளஸ் ஆல் என்னால், யான் பிளஸ் கு எனக்கு. சோ இந்த 4ஆம் வேற்றுமை உருவம் தான் வரும், ஆ சாரியை வரும். யான் பிளஸ் இன் எண்ணின், யான் பிளஸ் அது எனது. சோ 6ஆம் வேற்றுமை உருவம் வந்தா என்ன ஆகும்? தனிக்குறிமுன் ஒற்று இரட்டாது, 4, 6 இரட்டல. அப்ப டைரக்டா அப்படியே சேர்ந்துரும். யான் பிளஸ் கண், யான் என்னன்னு மாறுமா, என் கண். அப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இடம் இந்த 2 இடம் தான். 4ஆம் வேற்றுமை உருவம் வந்தா ஆ வரும், இதுவே இங்க இல்ல வந்தா உண்மை வரும். 6ஆம் வேற்றுமை உருவம் தனிக்குறில் ஒற்று இருந்தாலும் இரட்டாது. சோ இங்கேயும் தனிக்குறில் ஒற்று இருந்தாலும் இரட்டாது. பாருங்க, என் பிளஸ் அது, இதை அப்படி கவனிங்க. இது சேம் இதே போல இருக்கா? தனிக்குறில் ஒற்று உயிர், தனிக்குறில் ஒற்று உயிர். பட் இங்க இரட்டும் இரட்டாது. ரீசன் என்ன? 4, 6 இரட்டல. இவ்வளவுதான் விஷயம். பிற கூவின் அவ்வரும். சோ அப்ப கூ வந்தா அவ்வரும் சொன்னாங்களா, ஆ வரும். சோ அது இல்ல வந்தா மட்டும் உம்மு வரும். இதுக்கு மேல என்ன டவுட்? அடுத்தது பாருங்களேன். நானும் சேம் இதே தான். நான் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றேன். சோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போ டெலகிராம் குரூப்போ இருக்கும், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிளாஸ் எடுத்தா அந்த பிடிஎஃப் நான் அதுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஒரு 1 டேக்குள்ள நான் அதுல போட்டுறேன். சோ நான் என்பது வேற்றுமை ஒருமை எப்படி மாறி இருக்கு? என். சேம் மேல என்ன பார்த்தோமோ அதேதான். சோ இது தன்மை ஒருமை. அடுத்து தன்மை பன்மை பாருங்க. தன்மை பன்மை பெயர் யாம், நாம், யாங்கள், நாங்கள் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். யாம் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது எம் என தெரியும். நாம் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது நம் என தெரியும். யாங்கள், நாங்கள் ஆகிய இரண்டும் வேற்றுமை உருவு இருக்கும் பொழுது எங்கள் என தெரியும். சோ இதான் நாங்க எழுதி போட்டிருந்தேன். சோ இப்ப யாம் என்பது எம், நாம் என்பது நம்ம. விதியிலே சொல்லி இருந்தாங்கல்ல, விதி அடிப்படையில நம்ம எழுதியிருக்கோம். சோ யாங்கள் என்பது எங்கள், நாங்கள் என்பது எங்கள். இது பிரச்சனை கிடையாது. பார்க்கலாமா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் யாம் புணர்ச்சி. சோ யாம் என்பது வேற்றுமை இருப்பது எம்னு மாறுமா? சோ எம் பிளஸ் எம்ஐ, எம் பிளஸ் ஆல் எம்ஆல். சோ அப்ப கூவரின் அவ்வருமா, ஆ வந்துடுச்சா? சோ இரட்டாதா? எமக்கு. எம் பிளஸ் இன் எம்மின். சோ இங்க அது வந்தா இரட்டாதா? சோ எமது. எம் பிளஸ் கன் எங்கன். நான் சொன்னேன் வன்மைக்கு இனமா திரிவோம் ஆகும்.
நான் அந்த புணர்ச்சி பாத்திலே சொல்லியிருப்பேன், மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இதுல மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பம்ன்றது வேற, வன்மைக்கு இனமா திரிபவுன்றது வேற. இதுல உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா இது தனி கான்செப்ட், நான் புணர்ச்சி எல்லாம் நடத்திருக்கேன், நீங்க அதுல பாத்துக்கங்க. சரியா? இந்த இடத்துல நடந்திருக்குன்னா வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். காக்குள்ள இக்கு, அந்த வன்மைக்கு இனமானது இது இங்கு. இந்த இம்மு வன்மைக்கு இனமா திரிஞ்சிருச்சு. இது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இது கிடையாது, இது வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். எம் பிளஸ் கன் எங்கன். யாம் என்பது எம். அடுத்து நாம் என்பது நம். நாம் என்பது எப்படி மாறும்? நம். முதல் குறுகும் பார்த்தோம்ல, சரியா? தாம் தாம் நாம் முதல் குறுகும், அப்ப தாம். சரி, நாம். அடுத்து அதான் தான் தாம் நாம் முதல் குறுகும். நாம் என்பது முதல் குறுகும் நம். நம் பிளஸ் ஐ நம்மை, நம் பிளஸ் ஆல் நம்மால். திரும்ப கூ வந்தா என்ன ஒரு ஆ வரும். நமக்கு இந்த இடம் திரும்ப நான் வச்சுக்கோங்க. நம் பிளஸ் ஐ நம்மின். அது வந்தா இரட்டாது. நமது. நம் பிளஸ் கண் நன்கண், ஏங்க வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். அடுத்து யாங்கள். யாங்கள் என்பது எங்கள்னு வருமா? யாங்கள் எப்படி மாறும்? எங்கள்னு மாறுமா? ஐயாளுக்கு என்னது கண்ணா? எங்கள்னு வந்துருச்சு. ஐயாளுக்கு என்னது கண்ணா? எங்கள் பிளஸ் எங்களை. இங்க தனி குறிமன் ஒற்று கிடையாது, அதனால இல்லு பிளஸ் இல்லை. இங்கேயும் தனி குறிமன் ஒற்று கிடையாது, அப்ப இல்லு பிளஸா லா. ஆனா இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன்? இல்லு வந்தா உம்மு வருமா? உம்மு வந்துருச்சா? இல்லு கூட்டல லூவா. அடுத்து என்ன விதி சொன்ன நானு? மவ்வீறு ஒற்றைந்து உயிரீறு ஒப்போமா. அப்ப இம்மு போயிடுமா? அப்ப எங்களு பிளஸ் கூ எங்களுக்கு. அப்ப வல்லினம் மிகும், வல்லினம் மிகும், வல்லினம் மிகுந்திருக்கு. அந்த இடத்துல இம்மு கெட்டுட்டு இக்கு வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு. எங்கள் பிளஸ் எங்களின் இல்லு கூட்டலி இல்லிதான். எங்கள் பிளஸ் அது எங்களது. எங்கள் பிளஸ் அது எங்களது. இங்க வந்து தனி குறிலாம் இல்ல, அதனால இல்லு கூட்டலா லாதான். எங்கள் பிளஸ் கண் எங்கள் கண். அடுத்தது பாருங்க. இப்ப பார்த்து யாங்களும் எங்கள் தான், நாங்களும் எங்கள் தான், சேம் தான். அப்ப நாங்கள் என்பது எப்படிதான் மாறும்? வேற்றுமை வரும்போது எங்கள் தான் மாறும். எங்கள் பிளஸ் எங்களை, எங்கள் பிளஸ் ஆல் எங்களா. நான் சொன்ன மாதிரி தான், தனி குறில் இங்க கிடையாது. அப்ப இல்லு கூட்டல் லை, லை இல்லு கூட்டலா லா. இப்ப நான் சொன்னேன்ல, இல்லு வந்தாலே வருமா? இப்ப எங்கள் பிளஸ் பிளஸ் கு எங்களுக்கு. இது எப்படி வரும் நான் சொல்லியிருக்கேன். இல்லு கூட்டலும் உள்ளு வரும். இம்மு போயிட்டு வல்லினம் மிகும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்போம். அடுத்தது இயல்பினும் விதியும் என்ற உயிர் முன் கசதப மிகும். எங்கள் பிளஸ் எங்களின் இல்லு கூட்டலி லி. எங்கள் பிளஸ் அது எங்களது இல்லு கூட்டலா லா. எங்கள் பிளஸ் கண் எங்கள் கண். சேம் அதுதான். அங்க என்ன பார்த்தோம்? அங்க யாங்கள், இங்க நாங்கள். மற்றபடி இங்க எங்கள் எங்கள் தான், அங்கே எங்கள் தான், இங்கேயும் எங்கள் தான். இதுதான் தன்மை ஒருமை, தன்மை பன்மை. இப்ப முன்னிலைக்கு போறோம். போயிடலாமா? முன்னிலை ஒருமை. நீ என்பது முன்னிலை ஒருமை பெயராகும். நீ என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது நின் எனவும் முன் எனவும் தெரியும். நின்னு மாறும், உன்னுன்னு மாறும். சிம்பிளா கொடுத்துற மாதிரி ஒண்ணு இல்ல, இதுதான் பாயிண்டே, வேற எதுவுமே கிடையாது. அப்ப நீ என்பது நின்னு மாறும், உன்னுன்னு மாறும். நின்னுக்கு ஒரு இது, ஒண்ணுக்கு ஒரு இது, அவ்வளவுதான். ஆனா நீ தான். அதுதான் ரோம் லெட்டர், ஒரே ரோம் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இங்கேயும் நீ தான், இங்க பாருங்க இங்கேயும் நீ தான். ஆனா இங்க நின்னு இருக்கும், இங்க உன்னுன்னு இருக்கும். அங்க நின்னைன்னு இருக்கும், இங்க உன்னைன்னு இருக்கும். சரியா? நீங்க கூட பார்த்திருப்பீங்க, நின் கேள் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை. அப்ப நின், உன், உன் பிளஸ் கு உனக்கு எப்படி வருது? இப்ப தெரியுதா? உன் பிளஸ் கு உனக்கு எப்படி வருது? கூ இருந்தா ஆ வருமா? உன் பிளஸ் உன பிளஸ் கு உனக்குவா. அப்ப உனக்கு கேள்னு அர்த்தம். நின் கேள்னா அர்த்தம் உனக்கு கேள், நினக்கு கேள். அப்ப நினக்குன்றதுதான் சககால வழக்கு. இன்னைய காலத்துல நின்னு தானே உண்ணு, அதுக்குதான் நீக்கு ரெண்டு பயன்படுத்துறோம். அப்ப நின்னுதான் இந்த காலத்துல உண்ணுன்னு மாறிடுச்சு. அப்ப நினக்குன்றது உனக்குன்னு மாறிடுச்சு. அப்ப உனக்கு கேள். அப்ப ரெண்டு சொல்லுக்கு இடையில வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை தொகை தானே. அப்ப அங்க நான்காம் வேற்றுமை உருவு இதை மறைஞ்சிருக்கு. அப்ப நின் கேள் என்பது நான்காம் வேற்றுமை தொகை. இது புத்தகத்துல இருக்கிற ஒரு இலக்கண குறிப்பு. அப்ப அதை மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கணும்னா அப்ப இவ்வளவு அடிப்படை தேவைப்படுது இல்ல. சரி பாருங்க, நீ புணர்ச்சி விதி. நீ, நீ என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது எப்படி மாறும்? நின்னு மாறும். எப்படி மாறும்? நின்னு மாறும். சரி, நின் ஐயாவுக்கு இன்னது கண். நின் பிளஸ் ஐ நின்னை. ஏன் தனி குறில் முன் ஒற்று. இப்ப திரும்ப அதுக்கு வந்துருங்க. இன்னும் ஒரு இன்னு செஞ்சு பார்த்துடலாமா? இன்னு கூட்டலை நை, நின்னை. இங்கேயும் தனி குறில் முன் ஒற்று. இன்னொரு இன்னு போய் ஆகோட சேர்ந்து நின்னால். இப்ப இங்க கூ வந்துருச்சு. இல்லு வந்தாலும் உண்மை இங்க இன்னுதானே வந்திருக்க, பாதாரம் வரும். இங்க இரட்டாது. ஏன்? 4 6 இரட்டல. இப்ப நின் பிளஸ் நின, நின பிளஸ் கு நினக்கு, நின பிளஸ் கு நினக்கு. இயல்பினும் விதியின் என்ற உயிர் முன் கசதப மிகும். அப்ப கூ இருந்தா இக்கு வருமா? நாங்க சொல்லி கொடுத்தோம் உனக்கு எப்படோ அது போலதான் நினக்கு. சரி, அடுத்தது நின் பிளஸ் நின்னின் தனி குறிமின் ஒற்று உயிர் இரட்டும்.
சோ இப்ப இங்க இரட்டாது, ஏன்னா 4 6 இரட்டல இன்னும் கூட்டலாம் நான், அப்ப இங்க இரட்டிச்சு இங்க இரட்டலுக்கு ரீசனும் சொல்லிட்டேன். சோ இப்ப நின் பிளஸ் அது நினது, நின் பிளஸ் கண் நின்கண். சோ இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அடுத்தது பாருங்களேன், அப்படியே நீ என்பது நின்னு மாறும், உன்னு மாறும். சோ உன் பிளஸை உன்னை, தனி குறிமுன் ஒற்று உயிர் ஒரு இரட்டுமா, இரட்டும், இன்னும் வருமா, சொன்னை உன்னை. சோ உன் பிளஸ் ஆல் உன்னால், இன்னும் வந்து இரட்டும். சோ இப்ப இங்க திரும்ப ஆ வந்துருமா, சோ உவ்வரின் அவ்வரும் சொன்னோமா, அப்ப உன் ஆ வந்துடுச்சு, இங்க இரட்டாது, அப்ப உன் இன்னும் கூட்டலாம் நான், உன பிளஸ்க்கு உனக்குன்னு அர்த்தம், உன பிளஸ்க்கு உனக்கு. சோ இப்ப இங்க இரட்டும், தனி குறிமுன் ஒற்று உயிர் ஒரு இரட்டும், இன்னும் போய் ஈ கூட சேர்ந்து நீ, உன்னின், இங்க இரட்டாது, ஏன்னா 4 6 இரட்டல, சோ உனது, உன் பிளஸ் கண் உன் கண். இப்ப உங்க மைண்ட்ல செட் ஆயிருக்கும் 4 6க்கு என்ன, இதுதான் விஷயம். 4லயும் 6லயும் இரட்டாது, 4ல ஆ வரும், இல்ல வந்தா மட்டும் வரும், இவ்வளவுதான் விஷயம். அடுத்து முன்னிலை பன்மை. முன்னிலை பன்மை பெயர் பாருங்களேன், நீர் நீங்கள் என்பன முன்னிலை பன்மை பெயர்கள். நீர் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது நும் தான், இந்த காலத்துல அது நும் எனவும் எனவும் மாறும். நீங்கள் என்பது நீங்கள் எனும் வேற்றுமை உருவே இருக்கும்போது நுங்கள் உங்கள்னு மாறும். எப்படி மாறும்? நுங்கள் உங்கள்னு மாறும். சரியா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாருங்க, இந்த நும்மு நுங்கள் எல்லாம் வந்து சங்க காலத்துல பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அது உங்கள். சரியா? பார்க்கலாமா? அப்ப ஒண்ணுக்கு ரெண்டு பார்க்கணும். நீருக்கு நும்மு உம்மு, நீங்களுக்கு நுங்கள் உங்கள். இப்ப நீர் என்ற முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருவு ஏற்கும் பொழுது நும்முன் மாறுது. சோ நும் பிளஸை நும்மை, தனி குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். சோ தனி குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் நும்மால். சோ இங்க கூ வந்தா இரட்டாது, ஆ வரும். சோ நும பிளஸ் கூ நுமக்கு. சோ இப்ப தனி குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் நும்மின், இங்க இரட்டாது, ஏன்னா 4 6 இரட்டல, சோ நுமது. சோ நும் பிளஸ் கண் நுங்கன், வன்மைக்கு நம்ம திரிபவும் ஆகும். காக்குள்ள இக்கோடை எழுத்து இங்கு, அந்த இங்கு இம்மை இங்கா திரிஞ்சிருது, நுங்கன். சோ அப்ப பாருங்க, இங்கேயும் நீர் தான், ஆனா அந்த நீர் அங்க நும்முன்னு மாறுச்சு, இங்க உம்முன்னு மாறுது. அப்ப நீர் என்பது நும்முன்னு மாறும், உம்முன்னு மாறும். சோ பார்க்கலாமா? சோ அப்ப நீர் என்ற முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருவு இருக்கும் பொழுது உம்முன் மாறும். சோ தனி குறிமுன் ஒற்று உயிர்வர் இரட்டுமா, சோ பிளஸை உண்மை, இன்னொரு இம்மு போய் ஐ கூட சேர்ந்துரும். தனி குறிமுன் ஒற்று உயிர்வர் இரட்டுமா, இன்னொரு இம்மு போய் ஆ கூட சேர்ந்து உம்மாலும் வரும். சோ இப்ப 4 இரட்டல ஆ வருமா, சோ இப்ப உம்முன் இருக்காங்க. சரி, இதுல மட்டும் ஒரே ஒரு கரெக்ஷன், இங்க உம்மு. சரியா? இந்த ஒரு இடம் தான் நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு குரூப்ல கொடுக்குறேன். சோ பிளஸ் கு, சோ பிளஸ் ஆ வருமா, உம பிளஸ் கு உமக்குவா. சோ பிளஸ் இன் உம்மின், பிளஸ் இன் வரும் உம்மின். தனி குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டுமா, சோ அப்ப இன்னொரு இம்மு வந்து மீ உம்மின் வந்துருமா. இங்க 6 இரட்டல, ஏன்னா 4 6 இரட்டல உமது. சரியா? சோ பிளஸ் கன் உங்கன், என்னது வன்மைக்கு நம்ம திரிவும் ஆகுமா. காக்குள்ள இக்கோட எழுத்து இங்கு இம்மு இங்கா தெரிஞ்சு உங்கன்னு வந்துடும். சோ அப்ப நீர் என்பது நும்முன்னு மாறும், உம்முன்னு மாறும். நீர் பிளஸ் ஐ அப்படின்னா நும்மைன்னு சொல்லலாம், உம்மைன்னு சொல்லலாம். சரியா? சோ இதுல இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல क्वेश्चन கேட்டாலும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சொல்றது நீங்கள் சேம், நீங்கள் என்பது நுங்கள்னு மாறும், உங்கள்னு மாறும். பாருங்களேன், அப்படியே பாருங்க, நீங்கள் இங்கேயும் நீங்கள், ஆனா இங்க நுங்கள்னு வருது, இங்க உங்கள்னு வருது. சோ எளிமையா பார்த்தலாம், கவனிங்க. சோ அப்ப நீங்கள் என்பது வேற்றுமை உருவு இருக்கும் பொழுது நுங்கள்னு மாறுது. சோ நுங்கல் பிளஸை நுங்களை, இல்ல கூட்டலே இல்லை, ஏன்னா அங்க தனி குறில் கிடையாது. சோ நுங்கல் பிளஸ் ஆல் நுங்களால், இங்க தனி குறில் கிடையாது. இங்க இல்ல இருந்தா வரும்னு சொன்னா நுங்கல் பிளஸ் பிளஸ் கூ, இல்ல கூட்டல லூவா, நுங்களும் இருக்குமா, நுங்களும் பிளஸ் கூவா, மவ்வீறு ஒற்றடிந்துருமா, உயிரீர் ஒப்பிடுமா, வன்மைக்கு நம்ம திரிவோம். சரி, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதவும் மிகுமா. சோ புரியும் நினைக்கிறேன், நான் எழுதி காட்டா. சோ பாருங்க, இல்லு கூட்டலும் லூ, நுங்களும் பிளஸ் கு, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும். பாருங்க, லூ இல்லு கூட்டலுவா, உயிரீர் ஒப்பிடுச்சா. சோ இப்ப இயல்பினும் விதியின என்ற உயிர் முன் கசதபம் மிகவும் விதவாதன மண்ணே, அந்த விதிப்படி காவரு சிறந்த இக்கு வருமா. சோ இப்ப நுங்களுக்குன்னு வந்துடும். சோ நுங்களுக்கு இருக்கா, கரெக்டா? அடுத்து பாருங்க, நுங்கல் பிளஸ் நுங்களின் தனி குறில் கிடையாது, நுங்கல் பிளஸ் அது நுங்களது தனி குறில் கிடையாது, நுங்கல் பிளஸ் கண் நுங்கல் கண். அப்ப நீங்கள் என்பது நுங்கல்னு மாறும், உங்கள்னு மாறும். சேம் அதே தாங்க பாருங்க, இங்க நீங்கள் தான், ஆனா இங்க எப்படி மாறிடுச்சு, உங்கள்னு மாறிடுச்சு. சோ உங்களை
உங்களால். இப்ப புரியுதா? உங்களுக்குன்ற வார்த்தை எப்படி வருது? உங்கள் பிளஸ் பிளஸ் கு, இல்லு கூட்டலு லு, சோ இம்மு போயிட்டு சோ வல்லினம் மிகுந்து உங்களுக்குன்னு கிடைக்குது. சோ உங்கள் பிளஸ் உங்களின், இல்லு கூட்டலி லி, உங்கள் பிளஸ் அது உங்களது, இல்லு கூட்டலா லா, உங்கள் பிளஸ் கண் உங்கள் கண். அப்ப இப்ப நாம் பார்த்தது முன்னிலை பன்மை. நீர் என்ற முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருவு ஏற்கும் பொழுது நும் என்று மாறுது, தெரியுது. சரியா? அடுத்து நீங்கள் என்ற முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருவு இருக்கும் போது நுங்கள் உங்கள்னு தெரியுது. சோ இது நம்ம முன்னிலை ஒருமை பார்த்தோம், நீ, அது நின் உன்னு மாறுச்சு. அப்ப முன்னிலை மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாமா? சோ இப்ப முன்னிலை ஒருமை நீ, வேற்றுமை உருவு எப்படி மாறும் கேட்டா நின் உன்னு மாறும். இதுவே நீர் நீங்கள் என்ற முன்னிலை பன்மை வேற்றுமை உருவு எப்படி மாறும் கேட்டா நீர் என்பது நும் உம்முன்னு மாறும், நீங்கள் என்பது நுங்கள் உங்கள்னு மாறும். சோ இப்ப முன்னிலை கிளியரா? தன்மை எப்படி ரிவிஷன் பண்ணிடலாமா? யான் என்பதும் நான் என்பதும் வேற்றுமை உருவு எப்படிதான் மாறும்? என்னு மாறும். இதுவே இது தன்மை ஒருமை. இதுவே தன்மை பன்மை பக்கம் போனா யாம் என்பது எம்முன் மாறும், நாம் என்பது நம்முன் மாறும், யாங்கள் நாங்கள் இது ரெண்டுமே எங்கள்னு மாறும். யாங்கள் நாங்கள் இது ரெண்டுமே எப்படி மாறும்? எங்கள்னு மாறும். சோ இதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது. சோ அடுத்து படற்கை போயிடலாமா? படற்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். 5 படற்கை ஒருமை. தான் என்பது படற்கை ஒருமை, தாம் என்பது படற்கை பன்மை. இது எவ்வளவு ஈஸி பாருங்க. தான் தாம் நாம் முதல் குறுகும். அப்ப தான் என்பது தன், அவ்வளவுதான் விஷயம். சோ அப்ப தான் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது தன் என தெரியும், தன்னு மாறும். சோ இதுதான் கான்செப்ட், ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்களேன். தான் பிளஸ் ஐ, அப்ப தான் என்பது வேற்றுமை உருவு எப்படி மாறும்? தன்னு மாறுமா? தனிக்குறில் ஒற்றா இன்னொரு ஐ போமா, சோ தன்னை. தனிக்குறில் ஒற்றா இன்னொரு இன்னு போமா, சோ அப்ப தன்னால். இங்க கூ வந்துருச்சா, ஆ வந்துருமா? 4 6ல இரட்டாதா? தன் பிளஸ் தனவா, தன பிளஸ் கூ தனக்குவா, இயல்பினும் விதியினும் என்ற உயிர்மன் கசதப்ப மிகவும் அந்த விதிப்படி தனக்குன்னு வந்துருமா? சோ அப்ப தன் பிளஸ் இன் தனிக்குறில் ஒற்று உயிர்வரின் இரட்டுமா, இன்னொரு இன்னு வந்து ஈ கூட சேர்ந்து தன்னின்னு வந்துருமா? சோ இங்க 6 இரட்டாதா? 4 6 இரட்டலவா? சோ இன்னு கூட்டலாம்னா தனதுன்னு வந்துருதா? சோ அப்ப தனது. தலைவர் தனது கைகளால் பரிசு வழங்கினார். தப்பு. ஏன் தப்பு? தனது என்பது படற்கை ஒருமை. தலைவரை போய் ஒருமையில சொல்லலாமா? அவருக்கு மரியாதை, அவருக்கு ஒருத்தர் தான், ஆனா அவருக்கு மரியாதை பன்மை கொடுக்கணும்ல. அதனாலதான் தலைவர் தமது கைகளால் பரிசு வழங்கினார்னு வருது. சோ அந்த கான்செப்ட் முக்கியமானது. ஓகேவா? சொல்றேன். இது இப்ப இது நடத்தியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல இப்ப களம் டு டெஸ்ட் பேட்ச் இந்த கொஸ்டின்ஸ் வச்சாலும் சரி, ஸோ ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் சரி, அப்போ நான் இதை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லும் போது ரொம்ப எளிமையா புரியும்ல. அப்ப இதை பார்த்தவங்களுக்கு நான் என்னைக்கு இதை நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியும். அப்ப எதுக்கு இதெல்லாம் நடத்துறோம்? நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் இருக்கணும் தானே. அப்ப இது வரைக்கும் நம்ம கொடுத்த வேற்றுமையோ புணர்ச்சியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். அதனால இதை பார்த்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அதுல இது தொடர்பான ஒரு கான்செப்ட் வரும்போது, அதாவது ஒருமை பன்மையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கிளாஸ் இப்ப நடத்தி கொடுக்கறத இந்த கிளாஸுக்குள்ள நான் போய் தான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொண்டு வருவேன். அப்ப இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருமை பன்மையை 100% புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒருத்தவங்க ஒரு விஷயம் நம்ம சொல்றாங்க, அது எனக்கு தெரியல, அது எனக்கு புரியல, அது பிரச்சனையே கிடையாது. அதை அவங்க புரிய வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே நம்மளுக்கு புரியலனாதான் பிரச்சனை. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, நான் இப்ப நடத்துறேன் உங்களுக்கு புரியல, பட் நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றனால கொஞ்சம் டைம் எடுத்து நிறைய பேசிக் சொல்லி டெப்தா நடத்த ட்ரை பண்றேன். அப்பயும் புரிஞ்சுக்க முடியலனா தான் அது தப்பு. ஏன்னா நீங்க சில அடிப்படை படிச்சிருக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது தானே. அப்ப அடிப்படை படிச்சிருந்தீங்கன்னா அது புரியும் தானே. ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயம் தெரியலன்னா வருத்தப்படாதீங்க. ஆனா அதை ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும் போதும் உங்களுக்கு தெரியலனா தான் நீங்க வருத்தப்படணும். அப்பயும் உங்களுக்கு தெரியல என்ன அர்த்தம்? நீங்க அடிப்படையில வீக்கா இருக்கீங்க, அடிப்படை படிக்கலன்னு அர்த்தம். அப்ப தயவு செஞ்சு இந்த அடிப்படையெல்லாம் படிச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கூட சொல்லிக் கொடுக்கும் போது உங்களால ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சரியா? சரி, அப்ப தன் பிளஸ் அது தனது. சோ தன் பிளஸ் கண் தன் கண், அவ்வளவுதான். சோ படற்கை பன்மை. தாம் என்பது படற்கை பன்மை பெயர். இது எப்படி மாறும்? தம். தாம் என்பது தம். சோ இதுதான் தாம் எப்படி மாறும்? தம். சோ தாம் ஐயாளுக்கு இன்னது கண். சோ தம் பிளஸ் ஐ தம்மை. தனிக்குறின் ஒற்று உயிர்வர் இரட்டுமா? சோ தம்மை. சோ தனிக்குறின் ஒற்று உயிர்வர் இரட்டுமா? தம்மால். கூ வந்தா இரட்டாதா? ஆ வருமா? தம் பிளஸ் தம. தம் பிளஸ் வரும் தம. தம பிளஸ் கூ தமக்கு. இயல்பினும் விதியின் என்ற உயிரும் கசதப்ப மிகும். சோ அப்ப தம பிளஸ் கூ தமக்கு. அந்த இக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன்.
அது தம் பிளஸ் இன் தம்மின். சோ தனி குறுமொற்று உயிர் இரட்டுமா? 6 இரட்டாதா? தம் பிளஸ் அது தமது. அப்ப எங்க தனது வரணும், எங்க தமது வரணும், எங்க தன்னை தானே வரணும், எங்க தம்மை தாமே வரணும். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொண்டு வர ஏதோ ஒரு தொடர் கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். அப்ப உயர்ந்தோர், அப்ப மரியாதை பன்மை கொடுக்கணும். அப்ப அந்த தம்மை தாமேன்னு வரும், தன்னை தானே வரக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை சொல்லுவேன். சரியா? சோ அப்ப தமது, ஓகேவா? அப்ப நாளைக்கு எக்ஸாம்பிள் கூட தமது பிரித்து எழுதுக, தாம் பிளஸ் அது ஆப்ஷன்ல தான் பிளஸ் அது, இந்த மாதிரிலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப தமது தான் பிளஸ் அதுவோ தாம் பிளஸ் அதுவா? தாம் பிளஸ் அது. ஏன்னா தாம் தம்னு மாறி தம் பிளஸ் அது தமதுன்னு வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன்ல தம் பிளஸ் அது இருந்தா தம் பிளஸ் அதுதான், தம் பிளஸ் அது இல்லாம தாம் பிளஸ் அது இருந்தா தாம் பிளஸ் அதுதான். தம் பிளஸ் கன் தங்கன், இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இதை நான் இப்ப உங்களுக்கு ரிவிஷன் பண்றேன், எவ்வளவு எளிமையா புரியுதுன்னு மட்டும் பாருங்க. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதை சிம்பிளா எழுதுறேன், கவனிக்கிறீங்களா? மொத்தம் 6 கான்செப்ட் பார்த்தோம் நம்ம. சோ தன்மை ஒருமை, அப்படியே கவனிங்க. தன்மை ஒருமை, அப்படியே பக்கத்துல தன்மை பன்மை, அப்படியே 3 முன்னிலை ஒருமை, அப்படிங்க 4 முன்னிலை பன்மை. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு டாபிக் பார்க்கும்போது புரியலன்னா அதை விட்டுட்டு போயிடுறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நம்ம எந்த வரைக்கும் பார்த்து எப்படியாச்சும் அதை புரிஞ்சுக்கதான் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் புரியலன்னா நம்ம விட்டுட்டு போனோம்னா நம்ம வேலைக்கே ஆகாது. சரியா? அடுத்து படற்கை. அப்ப இது வரைக்கும் புரியாதவங்க கூட இப்ப புரியும், அதுக்குதான். சோ படற்கை ஒருமை, படற்கை பன்மை. கவனிங்க, இன்னைக்கு கிளாஸ் நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். இதான் நீங்க நம்ம பார்த்தது. சரி, தன்மை ஒருமை என்ன? நம்ம தன்மை ஒருமை என்ன பார்த்தோம்? யான் நான். தன்மை பன்மை நம்ம என்ன பார்த்தோம்? யாம் நாம், யாங்கள் நாங்கள். இதெல்லாம் டவுட்டே இருக்காது, ஏன்னா நான் தன்மைக்குனே ஒரு கிளாஸ் கொடுத்து இதெல்லாம் நடத்தி கொடுத்தேன். அடுத்து முன்னிலை. முன்னிலை உரிமை என்ன பார்த்தோம்? நீ. அடுத்து முன்னிலை பன்மை என்ன பார்த்தோம்? நீர் நீங்கள். அடுத்து படற்கை ஒருமை என்ன பார்த்தோம்? தான். படற்கை பன்மை என்ன பார்த்தோம்? தாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல எந்த டவுட்டுமே இல்ல. இதுங்கதான் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி மாறுது நம்ம நீங்க சொல்லி கொடுத்தோம். அப்படியே சால்வ் பண்ணிடலாமா எப்படி மாறுதுன்னு? சோ பாருங்க, யான் என்பது வேற்றுமை உருபு இருக்கும் பொழுது என்னன்னு மாறும். நான் என்பதும் வேற்றுமை உருபு இருக்கும் பொழுது என்னன்னு மாறும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க ஐயாவுக்கு என்ன சேர்த்துங்க, என்னை என்னால் எனக்கு எண்ணின் எனது என்கண் முடிஞ்சிருச்சு இல்ல. அடுத்து இங்க வரும், யாம் என்பது வேற்றுமை உருவு இருக்கும் பொழுது எம்முன் மாறும். நாம் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது நம்முன் மாறும். சோ இப்ப யாங்கள் நாங்கள் ரெண்டுமே வேற்றுமை உருவு இருக்கும்போது எங்கள்னு மாறும். சிம்பிளா முடிச்சிடலாம்ல. இதுதான் நம்ம பார்த்தது தன்மை ஒருமை தன்மை பன்மை. சோ இப்ப எம்மை எம்மால் எமக்கு எம்மின் எமது எங்கன் இம்மு வந்தா இங்க மாறிச்சா. அடுத்து நம்மை நம்மால் நமக்கு நம்மின் நமது நங்கன் முடிஞ்சிருச்சா. சோ இப்ப எங்கள் எங்களே எங்களால் எங்களுக்கு எங்களின் எங்களது எங்கள் கண் இவ்வளவுதானே பார்த்தோம். அடுத்து போயிடலாமா? சோ இப்ப தன்மை கிளியரா. சோ இப்ப தன்மை ஒருமை எப்படி மாறிச்சு பாருங்க, தன்மை பன்மை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. அடுத்து முன்னிலை ஒருமை. நீ என்பது எப்படி மாறிடுச்சு? நின்னு மாறிச்சு, உன்னுன்னு மாறிடுச்சு. நின்னை நின்னால் நினக்கு, நின்னின் நினது நின்கண், உன்னை உன்னால் உனக்கு, உன்னின் உனது உன்கண். உனக்குன்ற வார்த்தை எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்ப நீ பிளஸ்க்கு தான் உனக்கு. அப்ப நீ என்பது வேற்றுமை உருவு இருக்கும் பொழுது உன்னு மாறும், உன் பிளஸ்க்கு உனக்குன்னு மாறும், கூ வரும்போது ஆ சேரும். அந்த கான்செப்ட் நான் லாஸ்ட்ல சொல்றேன். இதுல என்ன சேஞ்சு? 4ஆம் வேற்றுமை உருவு 6ஆம் வேற்றுமை உருவு சேரும்போது நீ அலர்ட்டா இருக்கணும். 4ஆம் வேற்றுமை உருவு சேரும்போது ஆ வரும். ஒருவேளை நிலைமொழியோட இதுல இல்ல வந்தா உண்மை வரும். அதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். ஒற்று இரட்டாது, அங்க தனி குறிலே இருந்தா ஒற்று இரட்டாது.
ஆறாம் வேற்றுமையிலையும் தனிக்குறிலே இருந்தாலும் ஒற்று இரட்டாது. இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? நீங்க எப்பயும் தெரிஞ்சது போல விதிப்படி சால்வ் பண்ண வேண்டியதானே. தனிக்குறின்னு விட்டு உயிர் வரும் இரட்டும், சில இடத்துல தனிக்குறி இல்லைன்னா இல்லு கூட்டலாம், அப்படி சேர்த்துற வேண்டியதான். சோ அப்ப நீ என்பது நின்னு மாறும், உன்னு மாறும். நீர் என்பது நும்முன்னு மாறும், உம்முன்னு மாறும். நீங்கள் என்பது நுங்கள்னு மாறும், உங்கள்னு மாறும். நும்மை, நும்மால், நுமக்கு, நும்மின், நுமது, நுங்கன், உம்மை, உம்மால், உம்மை, உம்மால், உமக்கு, உம்மின், உமது, உங்கன். சோ அப்படிதானே மாறிச்சு. சோ நுங்களை, நுங்களால், நுங்களுக்கு, நுங்களின், நுங்களது, நுங்கல் கண் பார்த்தோம்ல. அடுத்து உங்கள், உங்களை, உங்களால், உங்களுக்கு, உங்களின், உங்களது, உங்கள் கண். அவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப இந்த இல்லு வரும்போது மட்டும் அது கூட சரி, நான்காம் வேற்றுமை கூட இந்த இல்லு வரும்போது மட்டும் நான்காம் வேற்றுமை கூட ஆ வராம என்ன வந்துச்சு, உண்மை வந்துச்சு. அந்த மாதிரி படிச்சுட்டோம், நல்லா ரிவிஷன் பண்ணிட்டோம். எங்க பிரச்சனையோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும், தெளிவா முடிஞ்சிருச்சு. சரியா? இதான் படிக்கிற மெத்தடு. அடுத்தது பாருங்க, முன்னிலை கிளியரா. சோ நீ என்பது நின்னு உண்ணுன்னு வரும், நீர் என்பது நும்மு உம்முன்னு வரும், நீங்கள் என்பது நுங்கள் உங்கள்னு வரும். சோ அடுத்து படர்க்கை ஒருமை. சோ அப்ப தான் என்பது தன், ரொம்ப 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 ஈஸி இந்த இடம். சோ அப்ப தான் என்பது தன், தாம் என்பது தம், அவ்வளவுதான். முதல் குறுகும் தான், தாம், நாம். முதல் குறுகும் தான், தாம், நாம். முதல் குறுகமா முதல் குறுகிடுச்சா பாருங்க. தா தா, தா தா, நா நா, யான், யாம், நீ, நீர், என், எம், நின், நும், ஆம். அப்ப யான், யாம், என், எம்மா. அப்ப யான், யாம், என்னா, யாம், எம்மா. சோ அப்ப நீ, நின்னா, நீர், நும்மா. சோ இதான விதி. அதான் அந்த விதி கொடுத்திருந்தாங்க. தான், தாம், நாம், முதல் குறுகும், யான், யாம், நீ, நீர், என், எம், நின், நும், ஆம். சோ பிற குவின் அவ்வரும் 4 6 இரட்டல. அப்ப அந்த விதியை மனப்பாடம் பண்ணி தான் புரியாது. இப்ப எல்லாம் படிச்சோடனே அந்த விதி ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது இல்ல. சரி, தான் என்பது தங்கன் மாறிடுச்சு. தன்னை, தன்னால், தனக்கு, தன்னின், தனது, தன்கண். தாம் தம்முன்னு மாறிடுச்சு. தம்மை, தம்மால், தமக்கு, தம்மின், தமது, தம்கண், தங்கன். தம் பிளஸ் கண், தங்கன். அவ்வளவுதான் விதி. இதுல நான் சில புணர்ச்சி விதி சொல்லி கொடுத்திருப்பேன். இவ்வளவுதான் விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே. அப்ப ஒரு தன்மை உரிமையோ தன்மை பன்மையோ, முன்னிலை உரிமையோ முன்னிலை பன்மையோ, படர்க்கை உரிமையோ படர்க்கை பன்மையோ எப்படி வேற்றுமை உருவு இருக்கும்போது மாறும், இதை நான் வச்சுக்கோங்க. அந்த வேற்றுமை உருவு சேரும்போது எந்த இடத்துல போக்கஸா இருக்கணும்? 4ஆம் வேற்றுமை உருவு சேரும்போது ஆ வரும், இல்ல இருந்தா வரும், ஒற்று இரட்டாது. 6ஆம் வேற்றுமை உருவு சேர்க்கிறப்பையும் ஒற்று இரட்டாது. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை இதுல. சோ இதான் அந்த வகுப்பு. ஜஸ்ட் ஒரு PDF பார்த்து முடிச்சிடலாமா? சோ அந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னால அதை பார்த்துலாமா? என்ன 2017 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. உங்களுக்கு தெரியுதா பாருங்க. சரியானவற்றை காண்க கேட்டிருக்காங்களா? யான் பிளஸ் பூ எனக்கு, யான் பிளஸ் கண் எண்ணின் கண், யான் பிளஸ் அது என்னது, யான் பிளஸ் ஆல் என்னால். எதிர்பார்க்காததான் நம்மளுக்கு அங்க அடிவிடும். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் போயிட்டீங்க, திடீர்னு கேட்டா அங்க என்ன இருக்கு? ஆன்சர் தான் எடுத்துடலாம் யோசிச்சு. டைம் மேனேஜ்மெண்ட். இந்த கொஸ்டினை கேட்டு நீங்க யோசிச்சு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப அது எவ்வளவு பாதிப்பு. இங்க இருக்க நிறைய பேர் தமிழ்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ஆனா 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம டெஸ்ட் ஆப்ல கொடுக்குறோம், ஆப்லயும் 1.25 மணி நேரம் செட் பண்றோம். அப்ப தமிழை நீங்க நல்லாவும் பண்ணணும், குறைவான நேரத்திலையும் பண்ணணும். அப்பதான் நம்ம வெற்றி அடைய முடியும். சோ அதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை, நிறைய அடிப்படை தெரியணும். அடிப்படை இல்லைன்னா நம்ம அங்க போய் மாட்டிப்போம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப பார்த்ததை வச்சு டக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சோ யான், யான் என்பது வேற்றுமை உருவு எப்படி மாறும்? என்னன்னு மாறுமா? சோ என் பிளஸ் பூவா, பூ வந்தா ஆ வருமா? சோ என் பிளஸ் ஆவா. 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கிறப்ப இரட்டாதா? அப்ப என் பிளஸ் எனவா. சோ என பிளஸ் பூவா, என பிளஸ் பூவா. இப்ப இந்த இடத்துல என்ன விதி சொன்னா? இயல்பினும் விதினும் நின்ற உயிர்முன் கசதபமைக்கும் விதவாதன மண்ணின்னு சொன்னா அப்ப என பிளஸ் பூ எனக்கு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. யான் என்னன்னு மாறுமா? என் பிளஸ் கண் என்ன வரும்? என் கண்ணா. அப்ப இது தப்பா? அப்ப யான் பிளஸ் அது, யான் என்ன, என் பிளஸ் அதுவா. அது வந்தா என்ன பண்ண? இந்த இடம் தான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தனிக்குறி நோட்டு உயிர் இரட்டன்னு நினைச்சோம்ல, இங்க இரட்டாது. ஏன்னா 6ஆம் வேற்றுமை உருவு வந்தா இரட்டாதா? 4 6 இரட்டல.
அப்ப என் பிளஸ் அது என்னது கிடையாது, எனது. இது தப்பா? யான் என்ன யான் பிளஸ் ஆல். இப்ப நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா, உங்களுக்கு இந்த விதி தெரியலனா இங்கேயும் தனிக்குறில் ஒற்று, இங்கேயும் தனிக்குறில் ஒற்று, இங்கேயும் உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து, இங்க இரட்டதான் இங்க இரட்டுச்சு. அப்ப என்னால்னு வருமாங்க. இன்னொரு இன்னும் வந்து ஆள் கூட சேர்ந்து இன்னும் கூட்டலாம் நான் என்னால். அப்ப இங்க மட்டும் இரட்டுச்சு, அங்க இரட்டலை. ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 4 6 இரட்டலை. அப்ப என் பிளஸ் அது என்னது கிடையாது, எனது. என் பிளஸ் ஆல் என்னால். சோ புரிதல் தான் முக்கியம். இதை நீங்க மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ணா நீங்க டயர்ட் அடுத்தது படிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டா இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஆர்வமா இருக்கும், இன்னும் பல மணி நேரம் படிக்கலாம். மறக்காது, ரிவிஷன் பண்ண தேவையில்ல. அப்ப நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு புரிஞ்சு படிக்கிறதுனால. சோ இது சரி. அப்ப 1 4 சரியா? சோ இதுதான். சோ இது போல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நான் இது கொஞ்சம் டக்குன்னு பார்த்தா அதனால எடுத்துட்டு வந்தேன். சோ இப்ப கேட்டாங்கன்னா நீங்க கிளியர் ஆன்சர் பண்ணிடலாம். சோ புரிஞ்சது நம்புறேன். ஜஸ்ட் அந்த ரூலை மட்டும் பார்த்துக்கிட்டு எண்டு பண்ணிக்கலாம். பாருங்க. சரி. தான் தாம் நாம் முதல் குறுகும், யான் யாம் நீ நீர் என் எம் நின்னும் மாம் பிற குவ்வின் அவ்வரும் 4 6 இரட்டலை. இதே ரூலை நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் நான் நம்புறேன். சரியா? சோ அப்ப இந்த கிளாஸ் ஃபுல்லாவே இந்த மூவிட பெயர்கள் வேற்றுமை உருபெயர்க்கும் போது எப்படி தெரியும் பார்த்தோம். ஜஸ்ட் நான் அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன். யான் நான் என், யாம் எம், நாம் நம், யாங்கள் நாங்கள் எங்கள், முன்னிலை ஒருமை நீ நின் உன், முன்னிலை பன்மை நீர் நும் உம், நீங்கள் நுங்கள் உங்கள், படற்கை ஒருமை தான் தன், படற்கை பன்மை தாம் தம். இவ்வளவுதான் விஷயம். இது தெரிஞ்சா உங்களுக்கு போதும். ஓகேவா? சோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நான் சொன்னது மாதிரி தன்மை, முன்னிலை, படற்கை, அடுத்து மூவிடங்கள், அதுல இருக்கிற ஒருமை பன்மை சில சொல்லி கொடுத்தேன். இப்ப வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி தெரியும் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ நான் சொன்ன மாதிரி அடுத்த வகுப்பு விகுதிகள் அவ்வளவு முக்கியம். அந்த விகுதிகளை மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும். சோ அடுத்த வகுப்பு நம்ம விகுதி வகுப்புல சந்திக்கலாம். சோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.